வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்ம ரேசி கேலிகிராஃபி சேனலில் மகாத்மாவோட அற்புதமான கோட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள். இன்று அவருடைய பிறந்த நாளில் அவர் சொன்ன அற்புதமான சிந்தனைகளை நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேலஞ்சாக நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் மந்த் ஃபுல்லாக என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பாருங்கள். நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு இண்டிவிஜுவலாக கூட சென்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரேசி காலிகிராஃபின் மூலமாக ஒரு டிஷர்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் சேலஞ்சில் கலந்துக்கங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. நான் இதுக்கு முன்னாடி செக்குடு ஷீட்டில் அதிகமாக எழுதிட்டு இருந்தேன். நான் அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ரூல்டு ஷீட்டில் நம்ம எழுதுகிறப்ப நம்ம ஏன்னா இது தொடர்ச்சியாக நம்ம இதை மாதிரி ஷீட்டில் தான் நம்ம அதிகமாக எழுதி போகிறோம். அதனால தான் நான் இதை மாதிரி நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நான் முடிவுக்கு வந்திருக்கேன். நான் அந்த செக்குடு ஷீட் எழுதுகிறப்ப நம்மளோட எழுத்து வந்து ஈவனாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இந்த மாதிரி நம்ம ஷீட் எழுதினோம்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் நம்மளோட கையெழுத்து. அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். எப்போ நம்மளோட கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்னா தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளுடைய கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும். இந்த சேனல் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெரிய மாற்றம் உங்களோட கையெழுத்தில் விரைவில் ஏற்படும். அதுக்கு நான் முழு கேரண்டி தரேன். நான் ஒன்றே ஒன்று தான், நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த வார்த்தையை மட்டும் கேலிகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணுற யாருமே மறக்கவே கூடாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இந்த ஒரு ஒற்றை வார்த்தை நம்மளுடைய மனசில் உதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எனக்கு வீடியோ எடுக்கிறேன், என்னுடைய மனைவி வெளியூர் போயிருக்காங்க. அதனால் நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே எழுதுறேன். அதனால சின்ன ஷேக்ஸ் இருக்கும். அது எதுவும் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். அடுத்த வீடியோக்குள்ள அதை நம்ம சரி பண்ணிடுவோம். நம்ம வீடியோவை கவனமாக பாருங்கள், பரிசு வெல்லுங்க.